சேரமான் பெருமான் நாயனார் திரு கைலைக்கு போறாரா? எப்போ போறாரு? சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு முன்னாடி போயிட்டார். ஆமாம், சுந்தரர் நாளைக்கு போறாரு தெரிஞ்ச உடனே இன்றைக்கு அவருடைய புறவி குதிரையின் மீது உள்ள அந்த காதில் அஞ்செழுத்து ஓதுறார். சொன்ன உடனே அது என்ன பண்ணுது? அவரை ஏற்றிக்கொண்டு பறந்து சென்று கைலாயம் போயிடுச்சு. கைலாயம் போயிட்டு உள்ளே போகலை, வெளியே நிற்கிறார் என்ட்ரன்ஸில், வாசலில். ஏன்? அங்கே இருக்கின்ற வாயில் காவலர் நந்தியம் பெருமான் அவரை தடுத்து நிறுத்திட்டார். உள்ளே போகிறதுக்கு உனக்கு அனுமதி சீட்டு இருக்கா? இல்லை, அதனால் நீ உள்ளே போக முடியாது, ஓரமாக நில்லு. சரி, நின்றுட்டார். அடுத்த நாள் சுந்தரர் வந்தார். அவருக்கு அனுமதி, பர்மிஷன் கிராண்டட், அனுமதி வழங்கப்பட்டது. நேராக உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு சாமிகிட்ட போன உடனே, சாமி பொன்னார் திருவடிக்கு ஒன்றுண்டு விண்ணப்பம் அப்படின்னாரு. என்ன ஐயா? சாமி கேட்டார். சாமி, வெளியில் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கிறான், அவனை கொஞ்சம் உள்ளே விடணும், உனக்கு தான் அனுமதி, ஊருக்கெல்லாம் அனுமதியா அப்படின்னு கேட்டார் சாமி. அது சொல்லிகிட்டே இருக்கும்போது சரி வர சொல்லு அப்படின்னு நினச்சாராம். சரி, அவன் உள்ளே போயிட்டாரான். போன உடனே சாமி, அடியன் ஒரு பதிகம் பாடிருக்கிறேன்னு சொல்லி அந்த திரு கைலாய ஞான உலகம் அங்கே பாடுறார். அதில் வந்த பாடல் தான் பொன்வண்ணத்து அந்தாதி என்று சொல்லப்படுகிறது. பொன்னார் மேனியனாகிய சிவருமானை கண்டு காமுற்று அவனை அடைய பெறாமையால் பசலை நிறம் கொண்டு உடல் வேறுபட்ட தலைவி ஒருத்தி தானும் தன்னால் பெரிதும் காதலிக்கப்பட்ட தலைவனாகிய சிவபெருமானும் பொன்வண்ணமாகிய ஒரே நிறத்தினை பெற்று விளங்கும் உருவ ஒப்புமை எண்ணி உள்ளம் குளிர்ந்து உரைப்பதாக அமைந்தது இந்நூலின் முதல் பாடல். பொன்வண்ணம், கனகமலை அருகே போகின காக்கையும் என்றே படைத்தது பொன்வண்ணமே என்று அதில் முடியும். அந்த கைலாய மலைக்கு யார் ஒருவர் போகிறாங்களோ அவங்களும் பொன்னிறமாக மாறிவிடுவார்கள் என்பதை இந்த பாடல் மூலமாக அறிவுறுத்துகிறார். அப்போது நம்மெல்லாம் கைலாயம் போகணுமா வேண்டாமா? போகணுமா வேண்டாமா? போகணும், போயே ஆகணும். அருமை, என்ன உறவு பாருங்க, போயே ஆகணும். சரி, பொட்டி படைகளை கேட்டு கிளம்பலாம். அப்படி கைலாயம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கணும். அப்படியே இருந்தாலும் அங்கே போய் அந்த பொன்னார் மேனியனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பயணம் முழுமையடையும். பொன்னார் மேனியனை அங்கே பார்க்கணும். ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாளும் உடல் இவ்வுடல் கொண்டு மேலேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். யாரு? திருநாவுக்கரசு பெருந்தகை.